ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மொச்சக்கொட்டை வச்சு ஒரு மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு கிரேவி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக தொட்டுக்க சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அதை வந்து போட்டு தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய். இது வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வந்து 3/4 வெந்துடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி பழத்தை ஃபுல்லாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டு இப்போ நல்லா மசிய வேக வச்சு எடுக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலை தூவி இருக்கும், அதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டு இறக்கும் போது தூவி இறக்கிடலாம். இது வந்து அதிகம் போடக்கூடாது, ஒரு 4-5 இலை மட்டும் சும்மா வாசனைக்கு போட்டுக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் மாறட்டும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்து இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதான் வந்து இந்த குழம்புக்குள்ள மசாலா. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கசகசா கிடச்சிச்சின்னா கசகசாவையும் ஊற வச்சு சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு இங்கே கசகசா கிடைக்காது, அதனால நான் அதை யூஸ் பண்ணலை. நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் மாறி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே 3 மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவையும் லைட்டாக வந்து இந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. லேசாக ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நான் வந்து கருப்பு மொச்சக்கொட்டையை நல்லா ராத்திரியெல்லாம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்போ இதைத்தான் நம்ம இந்த கிரேவியில் வந்து போட்டு செய்ய போகிறோம். அதனால் இதை மட்டும் ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் நான் அதோடு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மொச்சக்கொட்டையை சேர்க்கலாம். ஏன்னா மொச்சக்கொட்டையை வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுட்டோம், அதனால் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அவிச்ச மொச்சக்கொட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொச்சக்கொட்டையை ஆட் பண்ணதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பெருஞ்சீரகமும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொதித்து வரும்போது சரியாக இருக்கும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு கட்டியாக்கிட்டு இறக்கிக்கலாம். ஆனால் ரைஸுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் உப்பு வேணும்னா இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இது வந்து குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு சத்தம் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் வைக்கலை. நம்ம மொச்சக்கொட்டை வச்சு புளிக்குழம்பு வச்சு செய்வோம் எப்போவுமே. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குழம்பு கொதித்து இந்த தேங்காவோட பச்சை வாசனைலாம் மாறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து கொதிச்சிடுச்சு. வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து உங்களுக்கு இன்னும் வற்றணுன்னா இதுக்கு கொஞ்சம் கூட வற்ற விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜே போதும், ஏன்னா நான் இன்றைக்கி ரைஸோடு சாப்பிட போகிறேன். அதனால் எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு மேலே தூற்றி இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம எப்போவுமே வந்து மொச்சக்கொட்டை குழம்பு வந்து புளிக்குழம்பு வைப்போம், கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு வைப்போம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து விடும். அதுக்கப்புறம் வந்து என்னோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.